ஜெஃப்னாப்படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போன்றோம். அதில் குறிப்பாக இந்த வெலிகம பிரதேசபையினுடைய தவிசாளர் கொலை சம்பந்தமாக திடுக்கிடும் சில விஷயங்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதாவது இவருக்கு இவர் துபாயிலிருந்து பெறப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக தான் இந்த விஷயம் நடந்ததா என்ற கேள்வி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இவருடைய இந்த கொலை இந்த துபாயிலிருந்து பெறப்பட்ட 1.5 மில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தத்துக்காகத்தான் நடந்ததும், கொலைக்கு முன்னர் அந்த பணம் கொலையாளிக்கு ரொக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறதாக போலீசார் இப்போ தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விசாரணையின் போது இந்த விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த மகரகமாவில் நாவின்னாவில் வைத்து மாலை லசந்தவை கொன்ற துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களும் புலனாய்வு குழுக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிதிகம ருபன் இந்த மிதிகம ருபன் மற்றும் சுட்டின்ற நெருங்கிய கூட்டாளி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு கொலை ஒப்பந்தத்தை வழங்கியதாகவும், லசந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக அவர்களது கூட்டாளிகளில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுக்கு 1.5 மில்லியன் ரூபாய் ஒப்படைத்ததாகவும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பணத்துக்கான கும்பல்கள் மூலம்தான் இது நடத்தப்பட்டதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கின்றது. ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், அது தெரியும். அண்மையில் கூட ஒருவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது போலீசாரோட முரண்பட்டு சண்டை பிடித்து அவர் பிறகு தப்பி சென்றிருந்தார். அவருடைய புகைப்படங்கள் கூட அண்மையில் பல ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்பட்டிருந்தன. இவரை தெரிந்தவர்கள் இவர் இருக்கிற இடங்களை சொல்லுமாறு கூட சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த பிரதேசபை தலைவரை சுட்டுக்கொன்ற துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் நேற்று கெக்ராவிலிருந்து கொழும்புக்கு புறக்கோட்டையில் பல மணி நேரம் அலைந்து திரிந்து ஐஸ் போதைப் பொருளை தேடி சென்றதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த புறக்கோட்டையில் ஐஸ் கிடைக்காத போது அதை தேடி பொருளை மற்றும் மெதமட்டகோட பகுதிகளில் அலைந்து திரிந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. ஐஸ் கிடைக்காதால் ஏமாற்றம் அடைந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கோட்டைக்கு திரும்பி ஹை லெவல் சாலையில் கொட்டாவ செல்லும் பேருந்தில் ஏறி சென்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொட்டாவில் உள்ள மகுவம்புரோவில் மாத்தரையில் நோக்கி பயணிக்கும் பேருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ஏற திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் துபாயில் இருந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று அவருக்கு வழிகாட்டிய ஒப்பந்ததாரர் உத்தரவு வழங்கியதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அதன்படி நேற்று மதியம் கொட்டாவில் இருந்து பேருந்தில் மகரகமாவுக்கு வந்த அவர் மகரகமாவில் பல மணி நேரம் சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகின்றது. துபாயில் இருந்து வந்த அறிவுறுத்தலின்படி லசந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்பு முதல் பயன்படுத்தி வந்த தொலைபேசிக்கு பதிலாக புதிய தொலைபேசியை வாங்க நாவின்னாவில் உள்ள ஒரு கடைக்கு சென்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொலைபேசியை கடையில் விட்டுட்டு வெளியேறும் போது தனது கடமையில் முடித்துக்கொண்டு பேருந்தில் வீடு திரும்பி கொண்டிருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரியால் அடையாளம் காணப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளியில் வந்திருக்கிறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரி உடனடியாக பேருந்திலிருந்து இறங்கி சந்தேக நபரை துரைச்சி சென்றதாகவும், சந்தேக நபர் அவரை பார்த்து ஓடத் தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஓடிப்போன நபர் ஒரு தொலைபேசி கடையில் இருந்து ஒரு தொலைபேசியை திருவிவிட்டதை உணர்ந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உளவுத்துறை அதிகாரியிடம் சேர்ந்து சந்தேக நபரை துரைத்து செஞ்சிருக்கிறார். அந்த அதிகாரியோடு சேர்ந்து இவர்கள் சந்தேக நபரை துரைத்து செஞ்சிருக்கிறது விசாரணை குழு நடத்தின விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. லசந்தவை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் இராணுவத்தில் இருந்தவர் என்பது தெரிய வரையில். என்றாலும் அவர் ஆரம்ப கல்வியை மட்டுமே பெற்றுள்ளார் என்பது புலனாய்வு பிரிவுகளுக்கு தகவல்களாக கிடைத்திருக்கின்றன. இதற்கிடையில் வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசிவன் என்ற கொலைக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் மோட்டார் சைக்கிளில் வந்தவரும் வெலிகமாவில் இருந்து ஒரே மோட்டார் சைக்கிளை தப்பி திரும்பி வந்ததாகவும், ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வேறொரு வழியில் மோட்டார் சைக்கிளை தப்பி சென்றதாகவும் சிசிடிவி ஆதாரங்கள் ஏற்கனவே முன்வந்திருந்தது நாங்கள் சொல்லியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் ஒரே மோட்டார் சைக்கிளில் தான் இவர்கள் வந்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பிறகு இவர்கள் வேறு வேறு மோட்டார் சைக்கிளில் பிரிந்து போயிருந்தார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தனது மனைவியை தனது மோட்டார் சைக்கிள் அழைத்து வந்ததாக விசாரணை பிரிவுகளுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. இந்த வழியில் வெள்ளாவாய மகியங்கனை கடந்த அவர்கள் கெகிராவை அடைந்துள்ளதாக இப்போது தெரிய வந்துள்ளது. லசந்தவை கொலை செய்வதற்காக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் செல்லும் வழியில் மகியங்கனுக்கு அருகில் இருக்கிற ஒரு பகுதியில் தன் மோட்டார் சைக்கிளை மறைத்து வைத்திருந்ததாகவும், அவர்கள் மூவரும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்ட மோட்டார் சைக்கிளில் கெகிராவை அடைந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கூடுதலாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கொலை ஒப்பந்தமாக பெற்ற 1.5 மில்லியன் ரூபாயில் 1.2 மில்லியன் ரூபாயை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்ட மனைவிடமிருந்து விசாரணை
விசாரணை குழுக்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கொலை தொடர்பான விசாரணையை போலீஸ் மாதிபரின் முழு நேர பார்வையின் நடத்தப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரும் மற்ற சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த லசந்த விக்ரமதுங்க என்பவருடைய கொலை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த லசந்த விக்ரமசேகரனுடைய கொலை சம்பந்தமாக மிகப்பெரிய விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது லசந்த விக்ரமசேகருக்கு மட்டுமல்ல, உள்ளூராட்சி தலைவர்கள் சில பேருக்கும் இது இருக்கலாம் என்ற ஊகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பிரதேச சபையில் உட்பட உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது என்று போலீஸ் மாதிபர் கவனம் செலுத்தியிருந்தார். இதில் இந்த புலனாய்வுத்துறைக்கு இவர்கள் ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலனாய்வுத்துறையில் இருக்கிற ஆட்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கிற தலைவர்களுக்கு ஏதாவது கொலை அச்சுறுத்தல் இருந்தால் அந்த தலைவர்களின் பட்டியலை உடனடியாக எங்களுக்கு தாருங்கள் என்கிற விடயத்தை போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. இந்த பாதாள உலக குழுக்களிடம் இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் குழுக்கள்கிட்ட இருந்தோ மரண அச்சுறுத்தல் அல்லது வேறு ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் போலீஸார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு விதத்தில் இதை நாங்கள் பார்க்கணும். என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயத்தில் வெலிகம பிரதேசபையினுடைய தவிசாளர் ஏற்கனவே போலீசார்கிட்டையும் மற்றும் இந்த அரசாங்கத்திட்டையும் இது சம்பந்தமாக அறிவித்திருந்தார் என்றும் அவருக்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் எதிர்க்கட்சியிலிருந்து பலத்த விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருந்தன. சஜித் தரப்பினர் தொடர்ந்து இதை முன்வைத்து கொண்டே இருந்தனர். இதற்கு ஆளுந்தரப்பிட்டிருந்து என்ன பதில் முன்வைக்கப்பட்டிருந்தார்? இவர் பாதாள உளவு குழுவை சேர்ந்தவர் என்றும் அதனால தான் இவருக்கு இந்த விடயம் நடந்திருக்கின்றும் ஏனைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு இப்படியான அச்சுறுத்தல் இந்த அளவுக்கான அச்சுறுத்தல் இல்லை என்ற பொருள்படவும் பேசியிருந்தார். இருந்தாலும் கூட அண்மையில் ஆனந்த விஜயபால பேசுகின்ற பொழுது அப்படி ஒரு விடயம் வந்தது, அதாவது அப்படி ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்தது. அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருந்தாங்க. கலந்துரையாடல் சந்தர்ப்பத்தில் இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். சரி, எதுவாறாக இருந்தாலும் சரி, உள்ளூராட்சி சபை தலைவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தலோ இல்லை அச்சமோ பயமோ ஏற்படத்தான் செய்யும். அதற்கு இவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஆகவே இந்த பொதுமக்கள் சார்ந்த விடயத்தில் இவர்கள் எப்படி பாதுகாப்பை வழங்கப் போன்றார்கள் என்கிற கேள்வி இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் மற்றும் ராஜபக்சேக்கள காலத்தை மாதிரி தான் இப்பையும் தமிழர்கள உரிமைகள் சார்ந்த முக்கியத்துவம் மழுங்கடிக்கப்படுகின்றது என்று யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ஸ்ரீதுங்க ஜெயசூரிய இங்கே மாகாண சபை தேர்தல் தொடர்பான பல விடயங்களை தமிழர்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டில் சொல்லியிருந்தார். செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விடயங்களையும் தமிழர்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருந்தார். அந்த வகையில் இந்த மாகாண சபை தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களில் பேசிக்க இலங்கை தமிழர்கள் ஏராளமாக பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை முன்னைய அரசாங்கத்திலையும் பேசப்படவில்லை. இந்த அரசாங்கத்தில் பேசப்படுதான் பார்த்தா இதை இந்த அரசாங்கம் ஒரு மேம்போக்கான முறையில் தான் கொண்டு செல்லுது என்ற விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதில் இவர் சொல்லிக்க ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இல்லை என்பதை போன்றது ஒரு பிம்பம் கடந்த அரசுகளின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. தற்போதும் அந்த நிலை தான் இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையிலான பிளவு இதற்கு மிக பிரதானமான காரணமாக இருக்கு. ஆனால் இந்த தமிழ் தேசிய பிரச்சனைகள் என்று வரைக்க தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். என்னதான் பிளவுகள் இருந்தாலும் தீர்வுக்காக பொது வேலை திட்டத்தின் கீழே தமிழ் கட்சிகள் ஒருமித்து செயற்பட்டால் தான் ஆளும் கட்சிக்கான மக்கள் ஆதரவில் ஒரு வீழ்ச்சி ஒன்று வரும். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோன்று இருக்கு. அதாவது இப்போ முன்னைய அளவுக்கு இந்த ஜேபிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி மேலே வடகிழக்கு பரப்பில் பயணிக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. கூட்டுறவு தேர்தலில் கூட ஆளும் கட்சிக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு. மாநசபை தேர்தல் இழுத்தடிப்பதற்கு அதிகார தரப்பு முற்படக்கூடும். ஏனென்றா இவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய ஆதரவு குறைந்து கொண்டிருக்கு. அதற்கான ஆயுதமாகத்தான் அவர்கள் எல்லை நிர்ணயம் என்ற விடயத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பேரவை என்ற விஷயங்கள் எந்த வலியுறுத்தி இருக்கின்ற மாநசபை தேர்தல். ஆனால் இவர்கள் வலியுறுத்தல்களுக்காக இவர்கள் தேர்தலை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக இந்த விஷயத்தில் அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு ஊகிக்க முடியாது. ஆகவே தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் அது இன்னுமே முன்னைய அரசாங்கங்கள் போலத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் ஊடக பிரதானிகளை சந்தித்திருந்த போது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பாதாள உலக குழுக்களுக்கு T-56 துப்பாக்கியை வழங்கிட்டு வெளிநாடு சென்றிருந்தார் என்ற தகவலையும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்க்க இந்த போலீஸார் மற்றும் இராணுவத்தினர் வந்து இந்த பாதாள உலக குழுக்களுக்கு உதவுகின்றார்கள் என்ற தகவல்களும் லேசாக வந்திருந்தது. இது முன்னைய அரசியல்வாதிகள் இதை சாதாரணமாகவே செஞ்சிருந்தார்கள். அரசியல்வாதிகளுடைய துணையோடு தான் இந்த விடயங்கள் நடந்திருந்தது. முன்னை நாள் அரசியல்வாதிகளுடைய துணையோடு தான் இந்த விடயங்கள் நடந்திருந்தது என்று ஆளுங்கட்சி தொடர்ந்துமே தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் களுத்துறை தெற்கு முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரி பாதாள உலக குழுவினருக்கு போலீஸ் துப்பாக்கியை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி களுத்துறை தெற்கு பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருத்தும் நிலையத்துக்கு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமே களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்துக்கு புதிய பொறுப்பதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அதிரடி விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் ஆயுதங்களுடன் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஜப்னா என்பவர் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து 3 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களுடன் கைவிலங்கு ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் களுத்துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டது. இந்த துப்பாக்கிகள் எங்கு கிடைத்தது என கேட்டபொழுது ஆயுதங்களை முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரி ரூபன் விஜயசிங்க தான் கொடுத்ததாக தெரிவித்தார். அத்தோடு அவருடைய கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருந்ததுடன் போலீஸ் பொறுப்பதிகாரி ஜெஃப்னாவுடன் இருந்தமை மற்றும் அவருடன் விருந்துகளில் கலந்து கொண்டமை போலீஸ் பொறுப்பதிகாரி என்ற துப்பாக்கியை ஜெஃப்னா பாவித்த அனைத்து புகைப்படங்களும் இதில் வெளிவந்திருக்கின்றன. இந்த போலீஸ் பொறுப்பதிகாரி பாதாள உலக குழுவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் இந்த ஜப்னா களுத்துறை போலீஸ் நிலையத்தில் பல சந்தர்ப்பங்களில் போலீஸ் நிலைய அதிகாரியின் அறையில் விசாரணைகள் நடைபெறும் போது இவரும் விசாரணைகள் நடத்தியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், இராணுவத்தினரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டிருக்கே மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் பெற அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் சொன்னார், இதில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அரசியல் பலம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது, நிதி பலம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது, ஆகவே அவர்களை நாங்கள் பிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்ட நிலை ஏற்படுகின்றது என்று சொல்லியிருந்தார். ஆகவே இது மிக மிக ஒரு நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஆகவே இங்கே இவர்களை வேகமாக இல்லாத ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் இவர்களது அரசியல் பலம் முற்றாக நிப்பாட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அரசியலில் யார் யார் என்னென்ன விடயங்களை கொடுக்குறார்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டப்பட வேண்டும். பிறகு அவர்களுடைய நிதி பலம் முற்றாக இல்லாமல் போகும். எங்கே அரசியல் பெறம் இருக்கோ அங்கே நிதி அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகின்றது. அவை இந்த 2 பலங்களும் இல்லாத போன்ற சந்தர்ப்பங்களில் தான் இவர்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று ஒழிக்க முடியும் என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள்.